தொன்மையான தமிழ் மொழியை கொண்டாட மாட்டாங்களே, அதுக்கான கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. அங்கீகாரம் அதை சொல்றது இவருக்கு என்ன தகுதி இருக்கு? என்னோட அடையாளத்தை அழிக்கிற நீ உலக நாடுகள் எங்க போனாலும் நான் தமிழ் தானே. இது ஒரு பொம்மையை வச்சா கூட அது பேசுங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு இன்னைக்கு. பிரதமர் சொல்வது அப்பட்டமான பொய், ஜம்மு காலத்தில் வடிகட்டின பொய், அயோக்கியத்தனமான பொய் என்பது நன்றாக தெரியும். செங்கோல் மன்னராட்சியின் விழுமியங்கள்ல ஒண்ணுங்க. அது இருக்க வேண்டிய இடம் மியூசியம், பார்லிமெண்ட் கிடையாது. நம்ம சத்யாவின் குலு ஏசி ஆஃபர். எல்லா பிராண்டட் ஏசி ஒரே இடத்துல. இப்போ சத்யால ஏசி வாங்கினா ரூபாய் 6000 மதிப்புள்ள 4 சேர்ஸ் ஃப்ரீயா தராங்க. உங்கள் சத்யா. இந்த அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு அதை நியாயப்படுத்துறாரு. அந்த மகத்துவம் ஏன் தமிழ்நாட்டு எம்பிக்களுக்கு இல்ல? அதை புறக்கணிக்கிறாங்க. அது இருக்க வேண்டிய இடம் மியூசியம்ன்றல. பிரதமரை சங்கடப்படுத்தக்கூடிய கேள்விகள் ஒன்றை கூட கேட்கல. இல்ல, அமலாக்கத்துறை பத்தி கேட்டிருக்காங்க. இந்த பேட்டியின் கேள்விகள் எல்லாமே பிரதமர் அலுவலகத்தால் தயாரித்து கொடுக்கப்பட்டது. அதுல ஒரு கேள்வி வருது, மோடி 4.0 பத்தி என்ன சொல்றீங்க? இப்படி கேட்கறதுக்கு வெக்கமா இல்லை? பிரதமர் மோடி தமிழ்நாட்டு அரசியல் குறித்து எடுத்து வைக்கிற விமர்சனங்கள் இருக்குல்ல, அமலாக்கத்துறை நடவடிக்கையால் போதைப் பொருள் கடத்தல் செய்தவங்க இன்னைக்கு சிறையில் இருக்காங்க. ஃபைன், அது பொலிட்டிக்கல் சார்ஜ், அதை டிஎம்கே எதிர்கொள்ளட்டும். இது அண்ணாமலை ஒரு பொறுப்பை ரிசைன் பண்ணிட்டு பாஜக வந்திருக்காரு, இளைஞர்களை ஈர்க்கிறாரு. ஒரு நல்ல ஜாதி பின்புலமும் அவருக்கு இருக்கு. ஊழல் நிறைந்தவர்கள் பேசுறதும், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ராஜினாமா பண்ணிட்டு வந்தோன்னா அவருக்கு இவ்வளோ சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாரு? திமுக அண்ணா திமுகவில் போய் தான் நல்லா செட்டிலாக இருக்கலாம், அதை விட்டு அவருக்கு சேர்ந்துருக்கலாம். இதெல்லாம் ஒரு பிரதம மந்திரி பேசுகிற பேச்சாங்க. அந்த தந்தி டிவி பேட்டியில் பேசின விஷயங்கள், தமிழை எவ்வளவு நேசிக்கிறாரு, தமிழுக்காக என்னென்னலாம் செஞ்சுருக்கிறாரு, தமிழ்நாட்டுக்கும் அவருக்கும் உள்ள, பிரதமர் மோடிக்கும் உள்ள தொடர்பு என்ன, அவர் தமிழ்நாட்டுக்கு எத்தனை முறை வந்திருக்கிறாரு, அந்த பேட்டியை வேட்டி சட்டையில் தான் அவர் அந்த பேட்டியை கொடுக்குறாரு. தமிழ்நாட்டின் மீது எவ்வளோ அன்பு வச்சுருக்காரு, செங்கோல் விஷயமா இருக்கலாம், காசி தமிழ் சங்கமாக இருக்கலாம், ரொம்ப உருக்கமான அந்த பேச்சு. அதை எப்படி பார்க்குறீங்க? குறியீடுகள் அளவுகோல்கள்னா அந்த அளவுகோல்களுக்கு கூட இந்த குறியீடுகள் பொருந்தாது. குறியீடு அரசியல் இங்கே ரொம்ப அதிகம் சார். அதுக்கு தான் வரேன். இப்போ வேஷ்டி சட்டை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறதால நீ தமிழர்களையோ தமிழனையோ நேசிக்கிறவனோ ஆகிட முடியாது. எல்லா மாநிலங்களுக்கு போனாலும் அந்த மாநில உடையை போட்டுக்கொள்வது, அந்த தொப்பியை போட்டுக்கிறது, அந்த பாரம்பரிய அடையாளத்தில் ஒன்றாக அந்த அடையாளத்துடன் ஒன்றை தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வது எல்லா தலைவர்களும் செய்யக்கூடிய ஒரு மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு வேலை. அளவுகோல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொழியோட ஆராய்ச்சிக்கு அவங்க என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டுக்கான பிரதிநிதித்துவம் என்ன, அரசு துறைகளில் இங்கே வரக்கூடிய முதலீடுகள் என்ன, இதெல்லாம் தான் அளவுகோல் உங்களுக்கு. அப்படி பார்த்து ஒன்றும் இல்லைங்க. நான் சின்ன விஷயம் சொல்கிறேன். அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டில், மன்மோகன் சிங் கவர்மெண்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, புகைவண்டிகளுக்கான இந்த ரயிலுக்கான ட்ரெயின்ஸ் பேர்லாம் பார்த்தீங்கன்னா, சேரன் எக்ஸ்பிரஸ், சோழன் எக்ஸ்பிரஸ், பொதிகை எக்ஸ்பிரஸ், பாண்டியன் எக்ஸ்பிரஸ் இருக்கும். இப்போ என்னங்க வருது? வந்தே பாரத்னு கொண்டு வந்து விடுறோம். இதெல்லாம் சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன். இந்த பண்பாட்டு படையெடுப்பு என்பது ரொம்ப தெளிவாக இருக்குங்க. தொன்மையான தமிழ் மொழியை கொண்டாட மாட்டாங்களே, அதுக்கான கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. அதை சொல்றது இவருக்கு என்ன தகுதி இருக்கு? என்னோட அடையாளத்தை அழிக்கிற நீ, என்னுடைய மொழிக்கான ஆராய்ச்சிக்கு ஒதுக்கப்படுற தொகைன்றது எவ்வளோ? அளவுகோல்கள் அது. நீங்கள் பேசிட்டோம், நிறையாவே பேசிட்டோம். அதாவது கிளாசிக்கல் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய சமஸ்கிருதத்துக்கு ஆயிரக்கணக்கான கோடியை நீங்கள் செலவு பண்ணுறீங்க. தப்பு இல்லை, பண்ணுங்கள். அதற்கு இணையாகவோ அதற்கு மேலாகவோ லிவிங் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய தமிழோ கன்னடமோ தெலுங்கோ இந்த மொழிகளுக்கு பயன்படுத்தணும்ல. அந்த ஒதுக்கீடுகள் எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 1/10 கீழே போயிருக்கு. உலக நாடுகள் எங்கே போனாலும் நான் தமிழ் தானே. இது ஒரு பொம்மையை வச்சா கூட அது பேசுங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துடுச்சு இன்னைக்கு. நீ வார்த்தைகளில் வார்த்தையை மட்டும் தானே சொல்கிற. நடைமுறை என்ன? வேஷ்டி சட்டையை போட்டுக்கிறது, அங்கே போய் தமிழில் வணக்கம் சொல்கிறதுலாம் அதுவா அளவுகோல்? இங்கே என்னோட உரிமைகள் என்பது என்னங்க? எல்லாம் இந்த ஒற்றைத்தன்மையை நிறுவுறதுல இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு நோக்கமும் இவர்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிரதமர் சொல்வது அப்பட்டமான பொய், ஜம்மு காலத்தில் வடிகட்டின பொய், அயோக்கியத்தனமான பொய் என்பது நன்றாக தெரியும். நான் தான் தமிழுக்கு எல்லாம் செஞ்சன்றத மாதிரியான ஒரு மோசடி எதுவுமே இருக்க முடியாது. 10 வருஷத்தில் என்னத்தை செஞ்சு கீழ்ச்சிங்க? நான் சொல்கிறேன் உங்களுக்கு, கேளுங்களேன் ஒரு நிமிஷம். இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜஸ்க்கான ஒதுக்கீட்டில் தமிழ் மட்டும் இல்லைங்க, எல்லா மாநில மொழிகளுமே பாதிக்கப்பட்டிருக்கு. நீ சமஸ்கிருதத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை தமிழுக்கு கொடுத்தியா? தமிழ்னா தமிழ் மட்டும் இல்லை, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாத்துக்குமே. இன்னும் சொல்லப்போனால் ஒரு தேசத்தோட பிரதம மந்திரி நான் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுப்போன்னு சொல்கிறதே சரியானது அல்ல. இப்போ கன்னடத்தில் இருக்கணும், மலையாளத்தில் இருக்கணும், தெலுங்கில் இருக்கணும்னு கேட்டாங்க. இது வெற்று வார்த்தைகளால் மட்டுமே 10 வருஷம் அரசியல் செஞ்சவங்க தேர்தல் நேரத்தில் அதை இன்னும் அக்ரெசிவாக உக்ரமாக கொண்டு உள்ளே புகுத்துறாங்க. இது கிடையாது அளவுகோல். செங்கோல் மன்னராட்சியின் விழுமியங்களில் ஒன்றுங்க. அது இருக்க வேண்டிய இடம் மியூசியம், பார்லிமெண்ட் கிடையாது.
இந்த அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு அதை நியாயப்படுத்துறாரு. அந்த மகத்துவம் ஏன் தமிழ்நாட்டு எம்பிக்களுக்கு இல்ல? அது அதான் நான் புறக்கணிக்கிறாங்க. சொல்றேன், அது இருக்க வேண்டிய இடம் மியூசியம்ன்றேன்ல. சாமியார் பசங்களை கூட்டு வந்து உட்காந்து நடத்தி இதுவாங்க இந்தியா சுதந்திரம் பெற நொடி, அந்த நொடி ரொம்ப முக்கியமானது, அது இந்த செங்கோலால் நடந்தது அப்படிங்கிறாரு. அது எப்படி ஏமாத்துறது, விதவிதமா ஏமாத்துவாங்கன்னுவாங்க. செங்கோல் இருக்க வேண்டிய இடம் அருங்காட்சியகம் தான், நாடாளுமன்றம் கிடையாது. எல்லாமே தலைகீழ போகுது, அந்த நெரேட்டிவே ரொம்ப தலைகீழ செட் ஆகுது. இந்த தமிழ் மொழிக்கு மோடி தான் எல்லாம் பண்ணாருன்றது மாதிரியான அயோக்கியத்தனமான வாதம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. இன்னைக்கு எங்கே தமிழ் இருக்குது? மத்திய அரசு அலுவலகங்கள்லேருந்து மத்திய அரசு சம்மந்தப்பட்ட எல்லா துறைகள்லையும் ஹிந்தியும் ஆங்கிலமும் தானே வந்து உட்காந்துருக்குது. இதுக்கு ஒன்றும் பெரிய கொலம்பஸோட அறிவு தேவையில்லை. இவர்கள் எப்படி வந்து எல்லா மாநில மொழிகளையும் அழிக்கிறாங்க, தமிழ் மட்டும் இல்லை, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த இந்தி திணிப்புக்கான எதிர்ப்பு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கர்நாடகாவில், பெங்காலில், மகாராஷ்டிராவில் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஒற்றைத்தன்மையை நிறுவ விரும்புபவர்கள் விதவிதமாக நாடகம் ஆடுவார்கள். அதில் ஒன்றுதான் இந்த தந்தி பேட்டி. 3வது முறையாக மோடி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் இந்தியா நாசமாக போகும். அது இந்தியா சந்திக்கக்கூடிய கடைசி தேர்தலாக இருக்கும், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு கடந்த 48 மணி நேரமாக நடக்கிற விஷயங்களை பார்த்தீங்கன்னா, கச்சத்தீவு விஷயத்தெல்லாம் அவங்க அந்த நெரேட்டிவை செட் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா, தேர்தலில் தோல்வி பயம் அவங்களுக்கு வந்துடுச்சு. தோல்வி உறுதின்னு தெரிஞ்சவங்க எல்லா பாவத்தையும் பஞ்சமாக பாதகத்தையும் செய்ய தயங்க மாட்டாங்க. இந்திய மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டிய நேரம் இது. அதில் தேர்தல் பத்திரங்கள் குறித்து பேசும்போது, தேர்தல் பத்திரங்கள் கொண்டு வந்ததால தானே இப்போ யார் கொடுத்தாங்க, எந்த கட்சி கொடுத்தாங்கன்ற வெளிப்படைத்தன்மை வருது. அது எப்படி சுப்ரீம் கோர்ட் தலையிட்ட பிறகு தானே மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு இருக்குங்க. செய்தி இப்போ ப்ரெஸ் மீட்டில் உட்காந்தாங்க, அந்த பேட்டி எடுத்தவங்க ஏன் அதை கேட்கலன்னு தெரியல. அன்கான்ஸ்டிடியூஷனல்னு கான்ஸ்டியூஷன் பெஞ்சோட 5 நீதிபதிகள் அமர்வு யுனானிமஸ் ஜட்ஜ்மெண்ட், நாட் ஈவன் ஒன் டிசன்ட் ஜட்ஜ்மெண்ட். ஒருத்தர் கூட மாறுபட்ட கருத்து தெரிவிக்கல. அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிரானதுன்னு தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. டிரான்ஸ்பரன்சி இல்லை. ஆர்டிகல் 19(1) தகவல் மக்களுக்கு இருக்கக்கூடிய கருத்துரிமைக்கு, தகவல் அறியும் உரிமைக்கு எதிரானதுன்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகு புது வியாக்கியானத்தை ஒரு பிரதம மந்திரி கொடுக்குறாருன்னா அவர் சர்வாதிகாரி இல்லாமல் வேறு என்ன? இந்த பேட்டி ரொம்ப அபத்தமான பேட்டி. அதாவது தப்பாக நினைக்க வேணாம் யாரும் பார்க்கக்கூடிய நேயர்கள் கூட. பர்சனலாக யார் மேலேயும் எனக்கு எந்த கிரட்ஜும் கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த 2 பேருமே கூட நம்ம நல்ல நண்பர்கள் தான். பட் ரொம்ப அதாவது வந்து ஜேர்னலிசம் எவ்வளோ கீழே போயிருக்குன்றதுக்கான உதாரணம் இது. நீங்கள் நெருக்கடியான கேள்விகள், அவரை பிரதமரை சங்கடப்படுத்தக்கூடிய கேள்விகள் ஒன்றை கூட கேட்கல. ஒன்று அமலாக்கத்துறையை பற்றி கேட்டிருக்காங்க, முடிச்சிடறேன். 2வது பச்சை பொய்ய சொல்கிறார் மோடி. அதை சேலஞ்ச் பண்ணாமல் நீங்கள் போகிறீங்க. இந்த கருமத்துக்கு எதுக்கு இன்டர்வியூ? அவரே எழுதி கொடுத்துட்டு நீங்களே போட்டுக்கலாமே. நீ பேசினதையே சொரிஞ்சு விட்டு தான் கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்றீங்க. இல்லைங்க, இந்த மாதிரி பேட்டி கொடுக்கறது 1000 பேட்டி கொடுக்கலாம். இந்த பேட்டியின் கேள்விகள் எல்லாமே பிரதமர் அலுவலகத்தால் தயாரித்து கொடுக்கப்பட்டவை. அதில் ஒரு கேள்வி வருது, மோடி 4.0 பற்றி என்ன சொல்கிறீங்க? இப்படி கேட்குறதுக்கு வெக்கமா இல்லை? ஏண்டா 3.0 கேட்டினா ஒரு நியாயம்டா. 3.0வை நீ அஷ்யூர் பண்ணுற. நல்லா கவனிங்க, மோடி 4.0 சாத்தியமானு கேட்கறது மூலமாக தேர்தலே இன்னும் நடக்கலை, ஃபஸ்ட்டு ஃபேஸ் கூட இன்னும் ஆரம்பிக்கல. 4.0 நீ பேசுகிற, 3.0 டன் டீல் முடிஞ்சு போச்சு நீயே எடுத்துக்கிற. வெக்கமா இல்லை ஜேர்னலிஸ்ட்னு சொல்லிக்கிறது உங்களுக்கு? இட்ஸ் அ சீரியஸ் இஷ்யூ. நான் யாரை எனக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் இருக்குங்க. ஆனால் நான் ஒரு பேட்டி எடுக்கும்போது ஒரு தலைவரை ஒரு சார்பு நிலையை நான் வெளிப்படையாதும் தேர்தல் நேரம் நான் எடுக்கிறேன்னா நான் ஜேர்னலிஸ்டே இல்லைங்க, நான் கட்சிக்காரனாக இருந்துட்டு போகலாம், அது வேறு. மோடி 4. மறுபடியும் சொல்கிறேன் ஃபெலிக்ஸ், மோடி 4.0 சாத்தியமான அந்த செய்தியாளர் கேட்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார் அதன் மூலம்? மோடி 3.0 இஸ் டன் டீல்ன்றாரு. வாட் நான்சென்ஸ் யார்? ஒரு அளவு இல்லை. ஆட்சியாளர்கள் காலடியில் விழுவதற்கும் வெண்சாமரம் வீசுவதற்கும் அவர்கள் பாதங்களை வருடி கொடுப்பதற்கும் ஒரு அளவு இல்லையா அவங்களுக்கு? மோடி 2.0 நம்ம இன்றைக்கி இருக்கோம். அந்த கேள்வி எவ்வளோ ஒரு குதர்க்க சூட்சமமான, எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனமான கேள்வி. மோடி 4.0 சாத்தியமா நீ கேட்குற, 3.0வை நீ எழுதி கொடுக்குற. அது ஒரு பக்கம் இருந்தாலும் பிரதமர் மோடி தமிழ்நாட்டு அரசியல் குறித்து எடுத்து வைக்கிற விமர்சனங்கள் இருக்குல்ல. அமலாக்கத்துறை நடவடிக்கையால் போதைப் பொருள் கடத்தல் செய்தவங்க வந்து இன்னைக்கு சிறையில் இருக்காங்க. ஃபைன், அது பொலிட்டிக்கல் சார்ஜ், அதை டிஎம்கே எதிர்கொள்ளட்டும். அது நான் ஏன் பதில் சொல்லணும்? அந்த சார்ஜுக்கு டிஎம்கே பதில் சொல்லட்டும். ஐ எம் கன்சர்ன் அபவுட் லார்ஜர் பிக்சர் ஃபிலிக்ஸ். போதைப் பொருளுக்கு பழக்கத்தை பற்றியும் ஊழலை பற்றியும் பிரைம் மினிஸ்டர் பேசுகிறாரா? திமுக பதில் சொல்லட்டும். இது பதில் சொல்ல வேண்டியது திமுக. நான் ஒன்றும் திமுக ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது. இட்ஸ் அ சீரியஸ் சார்ஜ். லெட் தம் ஆன்சர், லெட் டிஎம்கே ஆன்சர். இன்னொன்று கூட சொன்னார் தமிழை குறித்து பேசும்போது, இந்தியா எங்கும் இட்லி தோசை கிடைக்கிற மாதிரி இந்தியா எங்கும் தமிழ் மொழி கிடைக்கணும், தமிழ் மொழியை பேசணும் அப்படின்னு. எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, கொஞ்சம் புத்தியோடு பேசணும்.
விரும்பி கற்றுக்கிறது வேறு, இந்தியா பூரா தமிழ் பேசணும்னா அது வெறுப்பை தான் உண்டாக்கணும். அவன் எதுக்கு தமிழ் கற்றுக்கணும்? வட இந்தியாவில் இருக்கணும், எதுக்கு தமிழ் கற்றுக்கணும்? கொஞ்சம் புத்தியோடு பேசணும். என் மொழியை நான் விரும்பி கற்றுக்கிறது, இன்னொரு மொழியை நான் விரும்பி கற்றுக்கிறது வேறு. அது ஹிந்தியாக இருக்கலாம், பெங்காலியாக இருக்கலாம், பலனில்லாத மொழியை கூட அந்த மொழி மீதான காதலால் எனக்கு ஒரு மொழி மீது ஆர்வம் வந்து நான் கற்றுக்கலாம். ஆனால் போய் எல்லாரும் தமிழ் பேசுங்கன்னா அது எப்படி சரியாகும்? எல்லாரும் போய் கன்னடம் பேசுங்கன்ற மாதிரி, எல்லாரும் மலையாளம் பேசுங்கன்ற மாதிரி. சரி, ஹிந்தி கற்றுக்கிட்டிங்கன்னா தொடர்பு மொழி கண்டிப்பாக ஹிந்தி தெரிஞ்சுனா கூடுதல் அட்வான்டேஜ் தான், சந்தேகமே கிடையாது. ஆனால் எதையுமே திணிக்காதுன்னு தான் நம்ம சொல்கிறோம். குறிப்பிட்ட ஒரு மொழியை வந்து ஒரு பிராந்திய மொழியை நீ வந்து எல்லாரும் போய் கற்றுக்கணும் அப்படின்னு போய் இப்போ கன்னடத்தில் மலையாளத்தில் இருக்கும் இதை கேட்க மாட்டான். அப்போ எங்களுக்கு என்ன வந்தது? நாங்கள் வந்து ஏன் நாங்கள் கன்னடத்தை பற்றி பிரதமர் பேச மாட்டேன்றார்? ஒரு பிரதமர் தன்னுடைய தகுதி, தான் இருக்கக்கூடிய பதவியின் தகுதி என்ன என்று அறியாமல் பேசி கொண்டிருக்கார். இது ஒரு மோசடி. நான் ஓப்பனாக சொல்கிறேன். அதாவது வந்து இவங்க உதட்டளவில் பேசுகிறாங்க. ஒரு பிரதம மந்திரி எல்லா மொழிகளையும் சமமாக பாவிக்கணும். தமிழுக்கு மட்டும் நீ இப்போ இப்படி கூக்குரல் இட வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா மொழிகளும் எனக்கு இந்திய மொழிகள், ஏன் ஆங்கிலம் உட்பட எனக்கு இந்திய மொழிகள். அவை எல்லாமே நான் தமிழை எவ்வளோ நேசிக்கணும்னோ அந்த அளவுக்கு கன்னடத்தை நேசிக்கணும், கன்னடத்தை எவ்வளோ நேசிக்கணும்னோ அந்த அளவுக்கு நான் மலையாளத்தை நேசிக்கணும், இந்த 3 மொழிகளை நான் எவ்வளோ நேசிக்கணும்னோ அந்த அளவுக்கு நான் தெலுங்கு நேசிக்கணும், அந்த அளவுக்கு குஜராத்தி மொழியை, மராட்டி மொழியை, ஒடியா மொழியை, காஷ்மீரி மொழியை, எல்லா மொழிகளையும் நான் நேசிக்கணும். இதுதான் ஒரு பிரதம மந்திரி வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தை. தமிழ் தமிழ் தமிழ்னு சொல்கிறது இது ஒரு மோசடி. வாக்கு வங்கி அரசியலுக்காக இவர்கள், அதுவும் தேர்தல் நேரம் இல்லையா, என்ன வேணால் பேசுவாங்க. அண்ணாமலை குறித்து கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அண்ணாமலை வந்து ஒரு பொறுப்பை ரிசைன் பண்ணிவிட்டு அவர் வந்து திமுகலே அதிமுகலே போயிருக்கலாம், ஆனால் பாஜகவுக்கு வந்திருக்காரு, இளைஞர்களி இருக்கிறாரு, ஒரு நல்ல ஜாதி பின்புலமும் அவருக்கு இருக்குது. இது ரொம்ப தப்பான வார்த்தை. அவருக்கு நல்ல சாதி பின்புலம் அப்படின்னு அவர் சொல்கிறது ரொம்ப 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 அவலமான. ஆனால் அது பேப்பரில் ஒரு நல்ல சமூக பின்புலம் இருக்குது. என்ன சமூக பின்புலன்றதை வந்து அவர் என்ன வார்த்தை இந்தியில் சொன்னார் என்ன நமக்கு தெரியல. இந்த பேட்டி இந்தியில் எடுக்கப்பட்டதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த வார்த்தைக்கான அர்த்தம் நமக்கு தெரியல. அதை நான் சாதி என்று புரிந்து கொள்கிறேன். சமூக பின்புலம்னா எந்த சமூகம்? சாதியை தான் குறிப்பிடுறாரு. அப்படி இல்லை பொருளாதார ரீதியானா அங்கேயும் அடிபட்டு போகுது லாஜிக்கு. ஏழ்மையில் இருந்தாலும் அல்லது வந்து வளமையில் இருந்தாலும் பின்புலம் என்பது வந்து அதை அடிப்படையாக வைத்து நாம் ஒரு மனிதனை எடை போட முடியாது. வறுமையிலேருந்து வரவனோட பின்புலன்றது அந்த வறுமைக்கு அவன் காரணம் கிடையாது, இந்த கேடுகட்ட சமூகம் காரணம். சாதிய பின்புலம் நீ பார்த்தீங்கன்னா அது நல்ல சாதின்னு சொன்னீங்கன்னா அப்போ கீழே இருக்க சாதியை பற்றி என்ன சொல்கிற நீ? எப்படி பார்த்தாலும் மோடியோட வார்த்தை என்பது அருவருக்கத்தக்கது. அதில் இன்னொன்று சொல்கிறாரு, அவர் நல்ல பதவியில் இருந்தார், திமுக அதிமுகவில் போயிருந்தால் நல்லா செட்டில் ஆகிருக்கலான்றார். ஏன் ஊழல்வாதிகள் உங்கள் பிஜேபியில் இல்லையா? ஊழல்வாதிகளின் மொத்த கூடாரம் பிஜேபி. ஊரில் இருக்க எல்லா சுரண்டல் பேர்வழிகளும் கொள்ளைக்காரர்களும் ஊரை அடித்து உலவில் போட்டோம் அத்தனை பேர் நீங்கள் எங்கே இருக்கான்? பிஜேபியில் இருக்கான். அஜித் பவார் யார்? இல்லை வெஸ்ட் பெங்கால் அவன் பேர் என்ன, அந்த நல்ல முகுல் ராய் அவர் யார்? பிரஃபுல் பட்டேல் யார்? சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பண்ணுதுங்க ஏர் இண்டியாவில் வந்து மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் ஏர் இண்டியா விற்றதில் பெரிய ஊழல்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்டு சிபிஐ என்கொயரி. 800 கோடி இடி வயலேஷன். நேற்று க்ளோஸர் ரிப்போர்ட், முந்தானத்து க்ளோஸர் ரிப்போர்ட் போடுறான் இடி சிபிஐ. ஏன்? அவர் அஜித் பவார் கட்சியில் போய் சேர்ந்துட்டார். ஊழலின் மொத்த வடிவம் பிஜேபி. அந்த ஊழல் நிரம்பி வழியக்கூடிய அந்த கொள்ளக்கார கூட்டத்துக்கு பாஸ் தான் மோடி. அதனால் திமுக அதிமுகவை பற்றி ஊழல் நிறைந்தவர்கள் பேசுகிறதும், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ராஜினாமா பண்ணிட்டு வந்தோன்னா அவருக்கு இவ்வளோ சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. சரி, அவர் என்ன சொல்கிறாரு? திமுக அதிமுகவில் போய் தான் நல்லா செட்டிலாக இருக்கலாம், அதை விட்டுட்டு அவர் இங்கே வந்து சேர்ந்துருக்காராம். இதெல்லாம் ஒரு பிரதம மந்திரி பேசுகிற பேச்சாங்க. இந்த பேட்டியை பார்க்கும்போது எனக்கு இன்னொன்று என்ன தோணுதுன்னா, தான் வகிக்கக்கூடிய பதவிக்கு, உயர்ந்த பதவிக்கு, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க த இன்ஸ்டிடியூஷனல் ப்ரெஸ்டீஜ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர்ஸ் சேர்ஸ், அரசியலமைப்பு சாசனம் கொடுத்துருக்கக்கூடிய பிரதமர் இருக்கைக்கான அந்த உயர்ந்த நாற்காலிக்கு உரிய அந்த நாற்காலியில் அமர்வதற்கான தகுதி மோடிக்கு இல்லை என்பது தந்தி பேட்டியிலிருந்து தந்தி டிவி பேட்டியிலிருந்து மீண்டும் ஒரு முறை நமக்கு நன்றாக உணர்த்தப்படுகிறது. இவ்வளோதான் நான் சொல்ல முடியும். பிடித்த உணவு, பிடித்த தமிழக உணவு உப்மான்னு சொல்லியிருக்காரு. நாடு முழுவதும் அனுதினமும் இந்தியர்களுக்கு 140 கோடி இந்தியர்களுக்கு அல்வா கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் இன்று உப்மா கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார். நன்றி சார். வணக்கம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.